இப்ப நேத்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பண்ண வரைக்குமே எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் அட்மின் பேனல் லாகின் அப்படின்ட்டு, அடுத்தது பேக் எண்ட் வரேன், அடுத்தது அகைன் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு ஃப்ரண்ட் எண்டுக்கு போனேன். அகைன் வந்து இங்க வந்துட்டு ஜேடபிள்யூடிக்கு பேக் எண்ட் வந்தேன். பேக் எண்ட்ல ஜேடபிள்யூடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஃப்ரண்ட் எண்ட்ல லாகின் எப்படி பண்றது, ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அப்படின்னு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பேக் எண்ட். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா, ஒரு யூசருக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? நார்மலா இதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் சஸ்பென்ஷனா இல்ல, அந்த பேக்கேஜோட நேம் மல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாய் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. இந்த மல்டரை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும். அது ஃப்ரண்ட் எண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். பேக் எண்ட்ல இந்த மாதிரி ஒரு மிடில் வேர் வச்சுப்பாங்க. மிடில் வேர்னா இப்ப போஸ்ட் ப்ரொஃபைல் பண்றேன், அப்லோட் சிங்கிள் அவதார். ஓகேவா? இது என்ன சிங்கிள் அப்படின்னா ஒரே ஒரு இமேஜ அப்லோட் பண்றதுக்கு, மல்டிபிள்க்கு அப்படின்னா அரே. ஓகேவா? இந்த நேம் வந்து கரெக்டா நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதுவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது மல்டிபிள்ல போட்டோஸ், இது மல்டிபிள்ல குரூப். இப்போ செட்டிங்ஸ் இருக்கு, சைட் செட்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சைட்டுக்கு லோகோ இருக்கும், யூசரோட இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த இதுக்கு இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள பாருங்க. ஓகே, அதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ எப்பயும் போல இன்ஸ்டால் பண்ணிடலாம். பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ், மல்டர் டிஸ்க் ஸ்டோரேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்றது நம்ம எந்த இடத்துல போய் அந்த போய் விழணும், ஃபைல்ஸ் வந்து விழணும் அப்படின்ட்டு ஃபைல் நேம். ஓகேங்களா? இது வந்து ரெண்டு விதமான ஆப்ஜெக்ட், ஒன்னு டெஸ்டினேஷன், இன்னொன்னு ஃபைல் நேம். நம்ம கொடுக்கறது இந்த மாதிரி வரும். அதை வந்து இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், டைம் வச்சு இது பண்ணுவாங்கன்ட்டு. எக்ஸாக்ட்லி அதேதான். ஃபைலுக்கு ஃபைலோட நேம் வைக்கிறதுக்கு பதிலா டைம் வச்சு சேவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே நான் சொன்ன மாதிரி தான் செகண்ட்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் பெட்டர் அப்ரோச்சும் கூட. இல்லைன்னா நான் நேம் வச்சு சேவ் பண்ணுவேன் அப்படின்னா அவதார் டாட் ஜேபிஜி அப்படின்றது கண்டிப்பா என்னுடைய சிஸ்டத்துலயும் அவதார் டாட் ஜேபிஜி பிஎன்ஜி அப்படின்றது இருக்கும், எல்லா சிஸ்டத்துலயும் இருக்கும். ஸோ நேம் பொல்யூஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நேம் ப்ரிஃபர் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டேட் பிளஸ் டைமிங் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எஃபிஷியண்டா இருக்கும். ஓகேவா? இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய கோடிங்க்கு போய்கிட்டு பேக்கேஜ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மல்டர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த விஷயத்தை the disk storage engine gives the control of storing the file on a disk. இதை போட்டு வேண்டியதான். இதை மேலேயே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த எந்த இடத்துல போய் வேணும் அப்படின்றத நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நான் அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் சொல்றேன்.
இங்க அப்லோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நியூ ஃபோல்டர் அப்லோட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அப்லோட்ஸ்குள்ளார அகைன் நீங்க இமேஜஸ்குள்ளார அப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு அப்லோட்ஸ்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இதுல என்னென்ன வர போகுது. ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க, இங்க நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ அப்லோடு இருக்கு. இப்போ நான் ஆட் யூசர் பண்ணும்போது என்ன செய்ய போறேன் அப்படின்னா நான் ஒரு இமேஜை அப்லோட் பண்ண போறேன். அப்லோட் சிங்கிள், ஓகேவா? சிங்கிள் இமேஜுக்கு நீங்க இந்த மாதிரி அப்லோட் சிங்கிள் அப்படின்னு போட்டுட்டு இமேஜ் அப்படின்னு வைக்கிறேன். நேம் இமேஜ் அப்படின்னு வைக்கிறேன். request.bangadi.name. இப்போதைக்கு இதை நம்ம பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா request.bodyல இது வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். டேட் அண்ட் டைம் செட் பண்ணிருக்கேன். அது என்ன செட் பண்ணணும்? புரியல. டேட் அண்ட் டைம் செட் பண்ணீங்களா? அது எந்த இடத்துல செட் பண்ணணும்னு கேட்டேன். சுத்தமா புரியல. ஜேசன் டைப்பா? டேட் அண்ட் டைம் செட் பண்ணீங்களா? டேட்டும் டைமும் ஒரு இடத்துல காப்பி பண்ண அது எங்க செட் பண்ணி கேட்டேன். அதுக்கு மேலே இன்னும் ப்ராசஸ் போகல. ஜஸ்ட் இது எப்படி போயிட்டு இருக்கு, சரி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். நம்ம ஒரு ஃபைல் போஸ்ட் மெத்தட்னா request.bodyல செக் பண்ணுவோம். நான் இந்த போஸ்ட்மேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் ஃபைல் ரிலேட்டட் டேட்டா வரும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கா, ஞாபகம் இருக்கா? நான் காமிக்கவும் செஞ்சேன். ஓகே, சொல்லுங்க எங்கன்னு சொல்லுங்க. இந்த இடத்துலதான் அது ஃபைலை சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணும். இந்த இடத்துல அது இருக்காது. சரியா? இந்த இடத்துல நேம் வேற என்னது? இப்ப என்ன நேம் கொடுக்கணும் நம்ம போட்டிருக்கோம், இமேஜ். இப்ப இது எல்லாமே டெக்ஸ்ட், இது மட்டும்தான் ஃபைல் அப்படி சொல்லிட்டா ஓகே, இப்படி நம்ம போட்டாச்சு. இதுல என்னதான் வருதுன்றதை செக் பண்ணு. இந்த இடத்துல
ஃபைல்ல ஃபீல்டு நேம், ஒரிஜினல் நேம், என்கோடிங், மைண்ட் டைப் இது எல்லாமே வருது. ஓகேவா? இப்ப ரெக்வஸ்ட் டாட் பாடியில இமெயில் இது எல்லாமே வந்துடுச்சு. அப்படின்னா இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்துடுச்சு. இப்ப நம்ம போய் இமேஜ் போய் விழுந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா அப்லோட்ஸ் ஃபோல்டர் விழுந்திருக்கு, ஆனா அது வரல. ஏன் வரல அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷனே காணும். எக்ஸ்டென்ஷனே இல்லை. ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோடிங் எங்க எழுதணும், இதுக்கான ஹேண்டில் எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான். ஃபைல் இங்க வருது, நீங்க கன்சோல் போட்டு பாருங்க. ஃபைல்ல இது எல்லாமே வருது, மைண்ட் டைப், ஃபீல்டு நேம் எல்லாமே வருது, இமேஜ், ஒரிஜினல் எல்லாமே வந்துருச்சு. நான் இப்ப இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். மைண்ட் டைப் ஃபைல், மைண்ட் டைப் இத நான் உங்களுக்கு எங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொல்லி கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஞாபகம் இருக்கா? இது எப்படி எடுக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைல் டைப் எப்படி அது நான் கடைசி மூட்ல இருக்க அந்த அந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துட்டு எடுப்போம். அதான் நான் சொல்றேன், ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் டாட் மைண்ட் டைப் போட்டு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவீங்களா? மறந்துடுச்சு ஜாவா ஸ்கிரிப்ட். ஃபைல் டாட் மைண்ட் டைப் ஓகே, நானே சொல்றேன். ஃபைல் டாட் மைண்ட் டைப் போட்டு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா இமேஜ், பிஎன்ஜி என்ன டைப் வேணுமோ அந்த இடத்துல இதை வச்சுக்க வேண்டியதான். இந்த இடத்துல தான் அது வந்து இது ஆகுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக்காவே வச்சுக்கிறேன், பிஎன்ஜி அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப இப்ப அந்த பிஎன்ஜி அப்படின்றது எக்ஸ்டென்ஷன் விழுந்துருச்சு. அந்த இமேஜ் வந்தாச்சு. சரி, இங்க வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதானா? எனக்கு இங்க விழுந்த விஷயத்த நான் டிபில அப்டேட் பண்ணணும்ல. என் டேட்டா பேஸுக்கு தெரிஞ்சாதான் நான் திரும்ப அதை எடுக்க முடியும். டேட்டா பேஸுக்கு அது தெரியணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, யூசர்ஸ்க்கு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணிக்கணும். இமேஜ், அது ஸ்ட்ரிங், அது இமேஜ் ஆகுதா எது வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு நான் இப்ப அப்டேட் பண்ணணும். எனக்கு நல்லாவே தெரியுது என்னுடைய ஃபோல்டர்ல இந்த நேம்ல அது போய் விழுது அப்படின்னு. இத நான் எப்படி இங்க அப்டேட் பண்றது அப்படின்னா, உங்ககிட்ட நான் ஒரு 2 விதமா டேட்டாவை வாங்குறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபார்ம் டேட்டால போஸ்ட் மெத்தடா இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் டாட் பாடி, கெட் மெத்தடா இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் டாட் query, ஹெட்டரா இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர், ஃபைலா இருந்துச்சு அப்படின்னா request dot file. இதுவே ஃபைல்ஸா இருந்துச்சு அப்படின்னா, இதுவே மல்டிபிளா இருந்துச்சுன்னா ஃபைல்ஸ், சிங்கிளா இருந்தா request dot file. இது என்னன்னா பண்ணும் அப்படின்னா, ப்ராசஸ் ஆட் யூசர் வரும். ஆட் யூசர் வந்த உடனே இங்க இங்க எதுவுமே உள்ள போகாது. டக்குன்னு இங்க ஒரு மிடில் வேர் இருக்கு, ஓகேவா? இந்த இடத்துக்கு போய் அதனுடைய ப்ராசஸ பார்க்கும். சிங்கிள் இமேஜ் அமைச்சிருக்கு, request dot file, இங்க அதுக்கான ப்ராசஸ பண்ணிட்டு இதனுடைய சக்சஸ இங்க கொடுக்கும். ஓகேங்களா? சக்சஸ் எப்படி வரும்னா request dot file தான் வரும். ஓகேவா? இந்த request dot file ஓட விஷயத்தை தான் இங்க நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்ப பாருங்க, request dot fileல field name, ஒரிஜினல், என்கோடிங் எல்லாமே வந்துருச்சு. இதுல நமக்கு தேவையானது என்னன்னா இந்த ஃபைல் நேம் தான். ஏன் இந்த ஃபைல் நேம் தேவை அப்படின்னா, இந்த ஃபைல் நேம் இருக்கிற ஃபைல் தான் நீங்க இப்ப அப்லோட் பண்ணுது. இங்க அப்டேட் ஆச்சு பாருங்க, இந்த டைமிங் எல்லாம், இது எல்லாத்தையுமே இங்கேயே அது ரெஸ்பான்ஸா கொடுத்துரும். இந்த ரெஸ்பான்ஸ request dot fileல அது இங்க எடுத்துட்டு வரும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அத ஒரு ஃபீல்டா
பிரிச்சு இமேஜ் வந்து என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு request.file அதுல எனக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் தான், ஃபீல்டு நேம் ஃபைல் நேம் தான் எனக்கு தேவையானது. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா என் இமேஜ் அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைல்ஸோட எல்லா டேட்டாவும் இதுல இருக்கும். இதை மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன். இப்ப இமேஜ் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல என்னுடைய ஃபைல் நேம் அப்டேட் பண்ணிடுவேன். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எனக்கு இது தேவையே கிடையாது. எல்லாத்தையுமே ட்ராப் பண்றேன். ட்ராப் கலெக்ஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கிளிக் பண்ணும்போது இப்போ போயிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. யூசர்ஸ் வந்துடும். இப்ப இமேஜ் இதுன்னு இருக்கும். இப்ப இந்த பர்சனுடைய இமேஜ் எது அப்படின்னு கேட்டா கரெக்டா அதுல அப்டேட் ஆயிருக்கும் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க 4-5 ரெக்கார்டு இருந்தாலுமே இது எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். தனித்தனியான ஃபைல் நேம் தான். ஏன் அப்படின்னா நம்ம டேட் அண்ட் டைம் வச்சுதான் சேவ் பண்ணிருக்கோம். இமேஜ்னு போட்டுட்டு இந்த நேம்ல எது இருக்கோ அதுதான் அவங்களுடைய ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு தான் இந்த பர்சனுடைய இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம எப்படி எடுத்து காட்டுவோம் அப்படின்னா லைக் ஒரு URL போட்டு அதை எடுத்து, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டேட்டா பேஸ்ல விழுந்ததை நம்ம எடுத்து காமிச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் இருக்குன்றதை ஈஸியா எடுத்து காமிச்சுக்கலாம். விட வைக்கிறது தான் கஷ்டம். புரியுதா? இப்ப நம்ம அப்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வைக்கிறோம்ல, இது வந்து இப்ப நம்மளால இத டேட்டாபேஸ்ல அந்த இமேஜ் ஸ்டோர் பண்ண முடியாதா? இப்ப அப்லோட்ஸ்னு ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து இப்ப எங்க போய் ஸ்டோர் ஆகும்? பேக் எண்ட்ல இந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணும்போது இங்க தான் ஸ்டோர் ஆகும். டோர்க்கே ஸ்டோர் ஆயிடும். இல்ல இங்க ஓகே நம்ம சிஸ்டம்ல இந்த மாதிரி காட்டுறோம். பட் ஆனா நம்ம ஏதோ ஒரு டேட்டா சென்ட் பண்ணோம், நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றோன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர்ல அப்படி வச்சு சேவ் பண்ணும்போது அது எந்த இடத்துல அது போயிட்டு இருக்கும்னு கேட்கறேன். நீ ஒரு இமேஜ் எனக்கு அனுப்புற, ஓகேவா? நான் அந்த இமேஜ் வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, லைக் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சைட் எத்தனை சைட் பார்த்திருப்போம். எல்லா சைட்டுக்குமே ஒரு இமேஜ் இங்க இருக்குன்னா இது இமேஜா தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருப்பாங்க. இது இமேஜா தான் இருக்கும். இப்போ ஒரு வேலை வந்து இப்போ நம்ம இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க, டேட்டா பேஸ் வந்து வேற ஏதோ தேர்ட் பார்ட்டிட்ட ஒரு டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் வந்து அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுமா இல்ல அது எங்க ஸ்டோர் ஆகும்? அப்படிதான் ஸ்டோர் ஆகுது. இது ஸ்டோர் பண்ணா பேஸ் 64 பைனரி, ஓகேவா? அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஆனா அந்த மாதிரி பிளாப் அப்படின்னா ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொடுக்குற பைனரி பேஸ் 64 பிளாப் அப்படின்றது எல்லாத்தையுமே இமேஜா கன்வெர்ட் பண்ணி தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சைட் இப்ப லோட் ஆகுது அப்படின்னா, நீ எக்ஸாம்பிள் நீ இது வச்சுக்கோ. நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் ஃபோல்டர்ல போய் கம்ப்ரஸ் பண்ணாம நீ ஃபுல் சோர்ஸ் கோடையுமே எடுத்துட்டு போய் டிபில ஸ்டோர் பண்ணிடுற. அதாவது மைன் டைப், ஓகேவா? லைக் என்னன்னா பேஸ் 64 பிளாப் அப்படின்னு போய் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு 10 இமேஜ் இருக்கு. 10 இமேஜுமே நான் டேட்டா பேஸ்ல இருந்து வாங்கிட்டு தான் அதை ஷோ பண்ணணும் அப்படின்னும் போது அது எவ்வளவு நேரம் லோட் ஆகும்? புரியுதா? அது ரொம்ப தலைவலி. இதுவே ஒரு ஃபோல்டர்னா அப்லோட்ஸ் ஸ்லாஷ் உன்னுடைய URL என்ன அப்படின்னா இமேஜ் நீ கொடுக்க போற. கெட் யூசர்னு ஒண்ணு இருக்க போகுது, ஓகேவா? எனக்கு இப்ப இந்த ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னு தெரியும். லோக்கல் ஹோஸ்ட் 4001 ஸ்லாஷ் அப்லோட்ஸ் ஸ்லாஷ் யாராவது ஒரு யூசர் வந்தானா அவனுடைய ஃபைல் நேம் கன்கார்டினேஷன் பண்ணிப்பேன். இப்ப எந்த இடத்துல போனாலும் எனக்கு அந்த இமேஜ் கிடைக்கும், ஓகேவா? சோ நீ என்ன சொல்றனா இல்ல நான் மொத்தமாவே அதுல ஸ்டோர் பண்ண, அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. ஓகே ஓகே. இல்ல நான் அப்லோட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குங்களா, அது வந்து அதுக்கான ஒரு இப்போ நம்ம கோட் வச்சிருக்கிறது பக்கத்துலயும் வச்சிருக்கோம்ல. ஆமா. சோ அது வந்து அந்த டேட்டா வந்து இப்ப சேஃபா தான் இருக்குமா அந்த இமேஜ் டேட்டா? ஏன்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கும் போது அது சேஃபா இருக்கும்ல. இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ஃப்ரண்ட் எண்ட் சேஃப் கிடையாது, பேக் எண்ட் தான் சேஃப்.
ஓகேவா? அது அதான் பேக் எண்ட்ல. யா யா ஓகே ஓகே. நீ கேளு கேளு, ஏதோ கேட்க வந்தியா கேளு. இல்ல இதுக்கான இது ஐ மீன் இதுக்கான ஸ்பேஸ் ஆனா எப்படி நான் எடுத்துக்கும் இது? இப்போ உங்க டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா S3 பக்கெட்னு சொல்லுவாங்க. AWS S3 பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பக்கெட்ல தான் போய் போடுவாங்க. இது இதுன்னு கிடையாது, எல்லா இதுக்குமே ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த S3 பக்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு ஃபைல் நேம் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அதுல போய் ஸ்டோர் பண்ணுவீங்க. அது ரொம்ப செக்யூர்டு. அதுவும் இல்லாம அதுக்கு அதை நீங்க இன்டகிரேட் பண்றதுக்கு இப்ப என்ன சொல்றது, மல்டர் யூஸ் பண்ண மாதிரி மல்டர் பிளஸ் AWS ஓட ஒரு பேக்கேஜ், அது ரெண்டுத்தையும் போட்டு மல்டர் மூலியமா AWS ஓட பக்கெட்ல போய் போட்டுருவேன். அதே மாதிரி நீ ஒரு யூசர் வியூ பண்ணணும் அப்படின்னும் போது அந்த S3 பக்கெட்டோட URL நம்ம கிட்ட இருக்கும். சம்திங் S3 பக்கெட் balaji.com வெர்ஷன் 1 /uploads /users. அப்புறம் உன்னுடைய யூசர் கிட்ட இருந்து அந்த நீங்க கெட் கால் இப்ப பண்ணீங்கன்னா இந்த இமேஜ்ன்றது வரும். ஓகேங்களா? இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்துடும். புரியுதா நான் சொல்றது? ஓகே ஓகே. இப்போ ஒருவேளை இப்ப யூசர் வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து கொடுக்குறாங்கன்னா அது எப்படி நான் அது சர்ச் பண்ணிருக்கேன்? ஏன்னா இமேஜோட அந்த யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுதுல, அப்ப எப்படி அது இந்த பர்டிகுலர் இமேஜ் எடுத்து வந்து காட்டும்? அது யூசர் கேட்க ஒரு இமேஜ் ஸ்டோர் ஆயிருக்கேடா நேம். இப்ப 50 இமேஜ் இருக்கு. ஓகேவா? 50 இமேஜ் இருந்து இந்த இடத்துல இமேஜுக்கான ஐடென்டிபிகேஷன் இல்ல அப்படின்னாதான் நீ சொல்றது நடக்கும். 50 இமேஜ்ல என்னுடைய இமேஜ் என்ன அப்படின்னா இமேஜ் 170 813, இமேஜ் 170 813 இதுதான். இதை தாண்டி வேற எங்க 813 170 இருக்கு, 813 இருக்கு. ஆனா இப்ப யூசர் இப்ப இமேஜோட யூசர் நேம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இமேஜ் இருக்குன்னா ஏதோ ஒரு டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணிருக்கு. அப்படிதான் என் காதுல வந்துச்சு. இப்ப கேக்குதா? பாலாஜி தப்பா நினைச்சுக்காத, நீ பேசுறது இப்பயும் கேக்கலையா? இப்பயும் கேக்கலையா? இது கேக்குது. அதுதான் இப்ப ஒருவேளை யூசர் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல